ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா பாண்டி சேனல். இன்னைக்கு வந்து நம்ம கொடைக்கானல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஸ்டே, ஆனால் வந்து ஒரு ப்ரீத் டேக்கிங் வியூ, ஒரு ஹெவன்லி லுக் அப்படி இருக்க ஒரு இடம் தான். என்ன ஓவராக பில்டப் பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா நான் சொன்னதை விட அதிகமாகவே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நான் பார்த்த வியூக்கும் நாங்கள் தங்கின இடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது வேர்ட்ஸால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வியூஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி கிளைமேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்லலாம் தி பீக் அந்த மாதிரி இருக்கும். எஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தி வேனிஷ் ஹோம் ஸ்டே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அது வந்து வட்டக்கெனால் இருக்குது. கொடைக்கானல்லேருந்து மினிமம் நமக்கு வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் வரும். பட் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரஷ்ஷே இருக்காது. ரொம்ப ரொம்ப செம்மையாக இருக்குன்னே சொல்லலாம். வியூ வந்து இங்கே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணதுக்கு வந்து 2600 வந்து சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் வந்து பொங்கல் டைமில் போனதுனால கொஞ்சம் பீக் டைமில் இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் நான் சீசன் டைம் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வேரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நாங்கள் ஸ்டே பண்ண ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வுட் அண்ட் லுக்கில் வந்து இருக்கும். உங்களுக்கு பார்க்கும் போதே வந்து தெரியும். கபர்ட்ஸாக இருக்கட்டும், இங்கே இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வுட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நமக்கு இந்த ரூமில் வந்து வாட்டர் ஹீட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நாங்கள் ஏன் பர்டிகுலராக சூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த வியூவை வந்து நான் காட்டுறேன். இன்கேஸ் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னா, பகலில் விட நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மேகங்கள் வந்து நம்ம மேலே அடிக்கிறத வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். நான் சொல்கிற டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் 9 o'clock 10 o'clock மேலே இங்கே கிளைமேட்டே வேறு மாதிரி இருக்கும். நிஜமாவே இது வந்து கொடைக்கானல் தானா இல்லை வேற எங்கேயாவது ஸ்டே பண்ணுறோமான்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஏன்னா மேகங்கள் வந்து நம்ம மேலே அடிச்சுட்டு பாஸ் பண்ணும். இந்த இடத்துல நாங்கள் பால்கனியில் வியூவில் நின்று பார்க்கும்போது அதே மாதிரி சில்னஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட அதிகமாகவே இருக்கும். ஸோ ஸ்வெட்டர், ஜர்கின்ஸ் எல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுங்க. குழந்தைங்களுக்குலாம் கரெக்டாக கவர்டாக இருங்க. நார்மலாக நமக்கு மார்னிங் டைமை விட நைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 10 டிகிரி வந்து காட்டுச்சு. 10 டிகிரிக்கு அந்தளவுக்கு குளிராக நீங்கள் யோசிக்காதீங்க. பட் ஸ்டே வந்து நமக்கு வேறு லெவலில் இருக்கும். ஒரு மெமரபுள் ஸ்டே, ஒரு லைஃப் லாங் அந்த மெமரிஸ் வந்து நம்ம கேரி பண்ணலான்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து கொடைக்கானல் வந்தாலும் இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு நாள் ஸ்டே பண்ணுவோம். நாங்கள் ஆக்சுவலாக வந்து 2 நாள் ஸ்டே பண்ணோம் கொடைக்கானலில். ஒன்று இந்த பிளேஸில், இன்னொன்று வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து காட்டுறேன். அதுவுமே செமையாக இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து ஓவர் ரஷ்ஷாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப க்ரௌடடாகவும் இருக்கக்கூடாது, நல்லா பீஸா ஜாலியாக என்ஜாய் பண்ணணுன்ற மாதிரிக்காக தான் இங்கே வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோமே. லாஸ்ட் மினிட்ல தான் புக்கிங் பண்ணோம். பை காட் கிரேஸ் எங்களுக்கு வந்து புக்கிங் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் புக்கிங்கே கன்ஃபார்ம் பண்ணோம். பட் இந்த இடத்துல வந்து நம்ம 2500 600 பே பண்ணுறோம். ஆனால் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை டின்னர் ஆக்டிவ் எதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஃபார் இந்த வியூக்காக தான் நாங்கள் பர்டிகுலராக இங்கே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணோம். மற்றபடி உங்களுக்கு பாத்ரூம் கிட், அதாவது டூத் பேஸ்ட்டு, ப்ரஷ் எதுவுமே வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த ஸ்டே தான். அதே மாதிரி நாங்கள் ஸ்டே பண்ண ரூமில் வந்து 2 பெட்ஸ் வந்து அவைலபிள் இருந்துச்சு. நான் உங்களுக்கு வீடியோலேயே காட்டியிருந்தேன். 4 பேர்லேருந்து 6 பேர் வரைக்கும் தாராளமாக வந்து தங்கிக்கலாம். ஸோ பேச்சுலர்ஸாக போகிறவங்களுக்கு வந்து இன்னுமே ஈஸியாக இருக்கும் ஸ்டே வந்து. ஐ மீன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஹோட்டல்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். ஹோட்டல்லாம் நீங்கள் ஹைஃபையான்னு இல்லை, நார்மல் ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி அவைலபிள்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வியூ. மார்னிங்கே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளவுட் பெட்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். படத்தில் தான் இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். என் லைஃப்பில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து இது மாதிரி ஒரு ஸ்டே, க்ளவுட்ஸ்லாம் என் மேலே பாஸ் பண்ணி அதெல்லாம் செமையாக இருந்துச்சு. அந்த ஆனந்த யாழ் பாட்டுலாம் பார்க்கும்போது இது மாதிரி நம்ம எப்படா போகுன்ற மாதிரி இருக்கும். அதை விட பயங்கரமாகவே இருந்துச்சு இந்த வியூவாக இருக்கட்டும், இங்கே இருக்க கிளைமேட்டாக இருக்கட்டும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சனா பாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாய், ஸ்டே டியூன்.